இந்த காலையில் உங்களை பார்ப்பதில் சந்தோஷம். இந்த காலையில் கர்த்தர் நம்மோடு பெரிய காரியங்கள் இந்த காலையில் செய்ய வல்லவர். ஒரு புதிய மாதத்தில் புது நம்பிக்கை. அல்லேலூயா. போன மாதத்தை விட ஒரு புதிய நம்பிக்கை. போன மாதத்தை விட இந்த 7 மாதத்தை விட கர்த்தர் இன்னும் உயர்த்துவார். ஆமை சொல்லுங்க. இன்னும் கனம் பண்ணுவார். ஜெபத்தோடு ஆண்டவர் பாதத்தில் நிற்போம். வாசிக்கலாம். எரேமியா 33:3. என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். கண்களை மூடுவோம், ஜெபிப்போம். உன்னதரும் உயர்ந்தவரும் எங்களுக்காக பிதாவின் வலது பாரசத்தில் பரிந்து பேசுகிறவருமாயிருக்கிற நல்ல ஆண்டவரே, ஜனம் எதிர்பார்ப்போடு உம்முடைய திருப்பாதத்தில் வந்திருக்கிறதை கர்த்தர் அறிகிறீர். இந்த மாதத்தில் தம்முடைய பிள்ளைகளோடு பேசுவீராக, இடைபடுவீராக, பெரிய காரியங்களை செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நாம் எல்லாருக்கும் ஒரு தொலைபேசி நம்பர் உண்டு. சொல்லுங்க, எல்லாருக்கும் ஒரு தொலைபேசி நம்பர் உண்டு. அந்த நம்பரில் டயல் பண்ணனா மட்டும்தான் நமக்கு அந்த ஃபோன் ரிங் ஆகும். ஆனால் பரலோகத்திற்கென்று ஒரு மொபைல் நம்பர் இருக்கிறது, ஒரு தொலைபேசி நம்பர் இருக்கிறது. அதை நம்ம எல்லாரும் தேவ சமூகத்தில் மறவாமல் தவறாமல் அதை புரிந்து அந்த நம்பருக்கு எப்போ எந்த நேரத்தில் டயல் பண்ணாலும் அது பிஸின்னு வராது, அது தொடர்பு எல்லைக்கு வெளியே இல்லை என்று வரவே வராது. அது எப்பொழுது ரிங் ஆகிக்கொண்டே இருக்கும். ஒரு அல்லேலூயா. இந்த காலையில் தேவனாகிய கர்த்தர் எரேமியாவுக்கு மிக தெளிவான ஒரு விளக்கத்தை தருகிறார். என்னை நோக்கி கூப்பிடு, என்னை நோக்கி கூப்பிடு. இந்த காலையில் இந்த வசனத்தை உங்களுக்கு முன்னாக வைத்து சில வசனங்களை சொல்லி கன்க்ளூஷன்ல இந்த வாக்குத்தத்தத்தை உங்கள் கைகளில் கைமாறி கொடுக்க ஜெபத்தோடு தேவ பாதத்தில் நிற்கிறேன். வாசிக்கலாம். 50 சங்கீதம் வசனம் 15. சங்கீதம் 50 வசனம் 15. ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். எல்லாரும் கொஞ்சம் உள்வாங்கி இந்த வார்த்தைக்கு நீங்கள் இந்த காலையில இந்த அதிகாலையில இந்த வாக்குத்தத்த வார்த்தையை உள்வாங்குவீர்கள் என்றால் இன்றைக்கே உங்கள் வாழ்வில் இந்த வாக்குத்தத்தம் நிறைவேறும். ஒருவன் தவறு செய்கிறான், ஒருவன் தேவனை விட்டு தூரம் போகிறான், அவன் வாழ்க்கையிலே தேவனோடு ஒப்புரவாகுகிறான். கிறிஸ்தவ வாழ்வு என்பது ஒப்புரவாதலின் ஊழியம். ஆமென். இந்த காலையிலே இந்த 50 சங்கீதம் ஒருவனுடைய பாவத்தை ஒருவர் வந்து சுட்டி காண்பித்த பொழுது தான் பாவி என்பதையும் தான் செய்த தவறு ஒருவேளை எனக்கும் செய்த அந்த தப்பு செய்தவர்களுக்கு மட்டும்தான் புரிந்திருக்கும் என்று அறிந்திருந்த அவனை கர்த்தர் தன்னுடைய தவறை சுட்டி காண்பித்தார். இந்த காலையிலே அவன் தேவ சமூகத்தில் நின்று சொல்லுகிறான், கர்த்தாவே, நீர் என்னுடைய பாவத்தை சுட்டி காண்பித்ததற்காகவும் நான் பாவி என்பதற்காகவும் என்னுடைய வாழ்க்கையிலே ஒருவேளை ஜனங்கள் மத்தியிலையும் ஒருவேளை குடும்பத்தாரிலும் எனக்கு ஆபத்து நேரிடலாம். அங்கே சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்கிறார், ஆபத்து காலத்தில் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டால் கர்த்தர் விடுவிப்பார். ஆமை சொல்லுங்க. அப்போ கர்த்தர் விடுவிக்கும் பொழுது அவரை நாம் மகிமைப்படுத்த நாம் கடனாளிகளாய் இருக்கிறோம் என்பதை இந்த காலையிலே ஆவியானவர் நமக்கு வெளிப்படுத்துகிறார். மறுபடியுமாக 3 வசனத்தை மையப்படுத்தி உங்களுக்கு இந்த காரியத்தை சொல்லி எரேமியா 33:3 உங்களை அழைத்து செல்ல ஜெபத்தோடு நிற்கிறேன். 65 சங்கீதம் வசனம் 2 தேவ சமூகத்தில் இந்த காலையில் எல்லாரும் எடுத்துக்கொள்ள கர்த்தர் நாமத்தில் கேட்டுக்கொள்கிறேன். 65 சங்கீதம் வசனம் 2.
ஜபத்தை கேட்கிறவரே, மாமிசமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள். ஆமென் சொல்லுங்க. இந்த காலையிலே கர்த்தராயிருக்கிற தேவன் சங்கீதக்காரனை கொண்டு ஒருபடி முன்னே எடுத்து சொல்கிறார். ஜபத்தை கேட்கிற ஒரு தெய்வத்தை ஆராதிக்கிறோம். கர்த்தரை கூப்பிடுகிற சிறியவரையும் பெரியவரையும் அவர் கூப்பிடுதலுடைய செவியை சாய்த்து கேட்டு அவர் கூப்பிடுதலுக்கு பதிலை கொடுக்கிறார். ஜபத்தை கேட்கிறவரே, மாமிசமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள். இந்த காலையிலே இருட்டோடு எழுந்ததற்கு ஒரு முக்கியத்துவம் உண்டு. இந்த ஆராதனையிலே கலந்து கொள்வதிலே ஒரு முக்கியத்துவம் உண்டு. நான் இன்னைக்கு காலையில் அவருடைய பாதத்தில் சரணடைவேன். இந்த மாதத்தில் மாத்திரமல்ல, என்னை உயிரோடு வைத்திருக்கிற ஒவ்வொரு நாளும் என் கூட வருவாரு. நான் கூப்பிடுதல, என் ஜபத்தை கேட்பாரு. என் எல்லைகளை யாபேசின் எல்லைகளை போல அவர் விரிவுபடுத்துவார். மறுபடியும் 2 வசனத்தை உங்களுடைய சிந்தனை மண்டலத்திற்கு இந்த காலையிலே சொல்லி எரேமியா 33:3 உங்களை அழைத்து சொல்ல தேவ சமூகத்தில் நிற்கிறேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் வசனம் 7 திருப்பிக் கொள்வோம். யோவான் 15 வசனம் 7. நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களில் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ பக்கத்தில் சொல்லுங்க. ஆமென். நீங்கள் என்னில் என்ன செய்யணும்? நிலைத்திருக்கணும். கர்த்தர் வாக்குத்தத்தத்தில் உண்மையுள்ளவர். கர்த்தர் வாக்குத்தத்தத்தில் உண்மை. ஆனால் வாக்குத்தத்தம் நிறைவேற வேண்டும் என்றால் நிபந்தனைக்கு உட்பட்டது. திருப்பி அந்த வசனத்தை உங்களுடைய சிந்தனை மண்டலத்திற்கு எடுத்து சொல்லி எடுத்து உங்கள் இருதயத்திற்குள்ளே கடத்தி விடுவதற்கு ஜபத்தோடு நிற்கிறேன். அந்த வசனத்தை மறுபடியும் 15:7 யோவான் 15:7 திருப்பிக் கொள்ளுவோமா? வசிக்கலாம். நீங்கள் என்னிலும், நல்ல புரிந்து கொள்ளுங்கள், நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். கர்த்தர் எவ்வளவு கண்டிஷனோடு ஒரு தன் பிள்ளைகளை வழி நடத்துகிறார். நம்ம பிள்ளைகளை சில நேரத்தில் வீட்டில் வேலையாகும், ஒட்டரடிக்க, கொஞ்சம் விறகு எடுத்து உள்ள கொண்டு வர, இன்னென்ன காரியங்களை செய்ய அவங்கள புஷ் பண்ணி இதை வாங்கி தருவேன். அவங்களுக்கு ட்ரெஸ் சொல்லுவீங்க, வாகனம் சொல்லுவீங்க, இதெல்லாம் செய்து தருவேன். நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள், ஒரு தகப்பனும் ஒரு தாயும் இவ்வளோ கண்டிஷன் போட சொல்ல, நம்ம உருவாக்கின கர்த்தர் ஒரு பெரிய நிபந்தனை இன்றைக்கு காலையில் வைக்கிறாரு. நீ எதை கேட்டாலும் உனக்கு தருவேன். ஆனால் நீ என்னில் என் வார்த்தையில் என்ன செய்யணும்? அதுக்கு கீழே ஒரு அண்டர்லைன் பண்ணுகிறா. நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ, பக்கத்தில் கையப்படி சொல்லுங்க. நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நாளைக்கு காலையில் எந்திரிச்சு ஜோம் பண்ணி என்னுடைய கிச்சனுக்கு போய் என்னுடைய எல்லா காரியங்களையும் ஆண்டவர் கரத்தில் கொடுத்து, என் விசுவாசிகளை கர்த்தர் கொடுத்து கரத்தில் கொடுத்து, என் ஜனத்துக்கு நீ செய்ய போகிறத என் கண் காண போகிறது, என் செவி கேட்க போகிறது. செய்யப்படும். பக்கத்தில் சொல்லுங்க, இன்னைக்கு உங்களுக்கு செய்யப்படும். கர்த்தர் செய்வார். ஒரு வசனத்தை சொல்லி நான் மறுபடி இந்த வார்த்தையை உங்களுடைய சுதந்திரித்துக் கொள்வதற்கு உங்க இருதயத்துக்கு கடத்திவிட ஜபத்தோடு நிற்கிறேன். யோவான் 16ஆம் அதிகாரம் வசனம் 24 திருப்பிக் கொள்ளலாம். யோவான் 16 வசனம் 24. இதுவரைக்கும் நீங்கள் என் நாமத்தினால் ஒன்றும் கேட்கவில்லை, கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாகும்படி பெற்றுக்கொள்ளுவீர்கள். உண்மையாக சொல்லுகிறேன், கர்த்தர் உண்மையாக மனப்பூர்வமாய் தேடினவனுடைய வாழ்வில் மாற்றம், குடும்பத்தில் மாற்றம், சபையில் மாற்றம். இந்த காலையில் கர்த்தர் இந்த காலையில் சொல்கிறாரு, என் நாமத்தின் நிமித்தம் நீங்க இதுவரை என்ன செய்யல, நீ பலது கேட்டிருப்பீங்க, என் நாமத்தின் நிமித்தம்
ஒன்று. என் நாமம் உயர்ந்த நாமம், எல்லா நாமத்திலும் மேலான நாமம். என் நாமம் விடுவிக்கிற நாமம், என் நாமம் உயர்த்துகிற நாமம், என் நாமம் உயர்ந்த அடைக்கலத்தில் கொண்டு உங்களை சேர்க்கிற நாமம். என் நாமத்தினால் நீங்கள் ஒன்றும் கேட்கவில்லை, கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாகும்படி பெற்றுக்கொள்வீர்கள். அல்லேலூயா. ஒரு பிள்ளை அப்பா கிட்ட போய் கேட்கு, அப்பா எனக்கு ஒரு 100 ரூபாய் வேணும். 100 ரூபா கொடுத்தா பிள்ளை சந்தோஷப்படுமா சந்தோஷப்படாதா? ஆனால் அந்த பிள்ளைக்கு நேர்பகுதி 50 கொடுத்தா, இந்த அப்பாட்ட நம்ம 100 ரூபா கேட்டோம், 50 ரூபா தான் தந்தாரு, இனி மீதி 50 ரூபா யார் தருவா? இன்னைக்கு காலையில் கர்த்தர் சொல்கிறார், உங்கள் சந்தோஷம் நிறைவாகும்படி சொல்லுங்க பெற்றுக்கொள்ளுவீர்கள். இன்னைக்கு காலையில் இந்த வசனத்தில் ஏன் உங்களுக்கு இந்த காலையில் எடுத்து விதைச்சோம்னு சொன்னால், இந்த வாக்கு தத்தம் உங்களில் நிறைவேறுவதற்காக இந்த பகுதிக்கு உங்களை கொண்டு சென்றேன். இப்பொழுது எரேமியா 33:3 உங்கள் சிந்தனை மண்டலங்களுக்கு ஆண்டவர் சமூகத்தில் ஒருநிலைப்படுத்தி உங்களை ஆண்டவர் சமூகத்தில் அழைத்து செல்கிறேன். என்னை நோக்கி கூப்பிடு. யாரை நோக்கி? கர்த்தரை நோக்கி கூப்பிடு. இந்த காலையில் நம்முடைய வாழ்க்கையில் மத்தேயு 6:33 ஒருபோது நீங்கள் மறக்கக்கூடாது. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு இவைகள் எல்லாம் கண்டிஷன் சொல்லாமல் நீங்கள் கேட்டதையும் கேட்காததையும் அவர் தருவார். என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது உனக்கு என்ன செய்வேன்? உத்தரவு, பதில். இன்னைக்கு காலையில் எத்தனை பேர் இந்த நம்பிக்கையோடு இந்த வசனத்தை கேட்கிறீங்களோ, உங்கள் வேண்டுதலுக்கு இன்றைக்கு பதில். என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து, அதுதான் அடுத்துதான் இனி நீங்க வாக்குத்தத்தத்தை சுதந்தரித்துக் கொள்ள போகிறீர். நீ அறியாதது. நான் இன்னைக்கு காலையில் இந்த வசனத்தை கத்த தந்த உடனே என் தேவன் என்னுடைய வாழ்க்கையில் நான் அறியாதது, என் குடும்பம் அறியாதது, என் சபை அறியாதது, எனக்கு ஒரு பெரிய அற்புதத்தை கத்த செய்ய போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என் கணவனுக்கு அறியாத, மனைவிக்கு அறியாத, பிள்ளைகளுக்கு அறியாத, திருச்சபைக்கு அறியாத, போதகருக்கு அறியாத உனக்கு ஒரு பெரிய காரியத்தை செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். அப்பொழுது உனக்கு உத்தரவு கொடுத்து, நீ அறியாதது, அடுத்தது நீ எட்டாதது. நமக்கு எல்லாருக்கும் ஆண்டவர் பிறக்க சொல்ல ஒரு ஒரு ஹைட் கொடுத்துருக்காரு தெரியுமா? வளர்த்தி நாளா 5 அடி 6 இன்ச்சு, 5 அடி 6 இன்ச்சு. ஒருவேளை என்னுடைய கை உயர்த்தினால் ஒருவேளை ஒரு 8 அடிக்கு மேலே இந்த கை உயரும். அதுக்கு மேலே இந்த கை என்ன செய்யாது? ஒயர்னா கீழே என்ன செய்யணும்? நம்ம சகோதரி மாதிரி என்ன செய்வாங்கன்னா, இந்த சப்பலை கொஞ்சம் வளர்த்தி கம்மினா என்ன போடுவோம்? ஹீல் செருப்பு போடுவோம். அதுலேயும் எட்ட முடியாது. ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், இன்னைக்கு காலையில் நீ அறியாத, எட்டி பிடிக்க முடியாத ஒரு நன்மையை உனக்கு தருவேன். நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் உங்களுக்கு சொன்னேன், இது உங்களுக்கு புரிந்து கொள்வதற்காக தான் சொன்னேன். இன்னைக்கு காலையிலே கர்த்தர் இந்த காலையிலே எட்டாததான பெரிய காரியம். இன்னைக்கு காலையில் இந்த மாசத்துல நீங்க சொல்லணும், பெரிய காரியங்கள். என்ன காரியம்? பெரிய காரியம். சின்ன காரியம் இல்லை. என்ன காரியம்? பெரிய காரியத்தை செய்ய வல்லவர். நான் அடிக்கடி சொல்வேன், கர்த்தரிடத்தில் கேட்கறது எல்லாத்தையும் ஸ்டாண்டர்டாக கேட்க கற்றுக்கிடணும், தரமாக கேட்டுக்கிடணும். ஏன்னா எங்க ராஜாதி ராஜா செல்வ சீமான், ராஜாதி ராஜா செல்வ சீமான். ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுகிறேன். உங்க குடும்பத்தில் ஒரு ஆள் லண்டன்ல இருக்குன்னு வச்சுக்காங்க, ரொம்ப செழிப்பாக இருக்கிறார். அவர் இங்கே உள்ள சாதாரணமான ஒரு சின்ன ஷாப்பிங் மாலுக்கு போவாரா? போக மாட்டார். அவர் பெரிய குவாலிட்டியான இடத்துக்கு கூட்டிட்டு போவார். இந்த காலையிலே
ஒருவேளை உலக மனிதன் இப்படி குவாலிட்டியை தேடி போனா, நான் ஆராதிக்கிற கர்த்தர் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்வார். இன்னைக்கு காலையில் இங்கிருந்து போக சொல்ல நீங்கள் ஒரு வார்த்தையை பொருத்தனை பண்ணி போகணும். கர்த்தர் இந்த மாசத்துல எனக்கு ஒரு பெரிய காரியத்தை அவர் செய்ய போகிறார். உங்களுக்கு நாகமான் தெரியுமா? நாகமான் ஒரு குஷ்ட வியாதி உள்ள மனுஷன், ஒரு அடிமை பெண்ணு சொல்றாரு, ஐயா எங்க ஊர்ல ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறாரு, எப்பேற்பட்ட வியாதியா இருந்தாலும் அவரிடத்துல போனா குணம் கிடைக்கும், பெரிய காரியம் செய்வாரு. அப்போ அவர் அந்த மனுஷனுக்கு காணிக்கை பையோட அந்த மனுஷனுக்கு கொடுக்க வேண்டிய எல்லா காரியத்தோடு எடுத்து புறப்பட்டு போய் அந்த மனுஷனை கண்ட பொழுது அவர் வேற ஒன்று சொல்லல, நீ வந்த வழியிலே ஒரு யோர்தான் இருக்கிறது, நீ திரும்பி போகும் பொழுது அந்த யோர்தானை கடந்துதான் உன் தேசத்துக்கு போகணும், நீ 7 தடவை ஒன்று முங்கினு சொன்னா உனக்கு ஒரு பெரிய காரியம் நடக்கும். அல்லேலூயா. அவனுக்கு கோபம் வந்துட்டு கூட வந்த உதவியாளன் சொல்லுகிறான், ஐயா அவர் சொன்ன வார்த்தை என்கிறது ஒரு கடினமான காரியம் அல்லவோ அல்லவே, ஒண்ணுதான் முங்கி பாருங்களா. ஆண்டவர் சமூகத்தில் அவன் அந்த யோர்தானிலே 1 2 3 4 5 6 நடக்கல. கீழ்ப்படுகிறவனுடைய வாழ்வில் பெரிய காரியங்கள். பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க, கீழ்ப்படுகிறவனுடைய வாழ்வில் பெரிய காரியத்தை கர்த்தர் செய்வார். இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே உம்மை கீழ்ப்படிய எனக்கு கிருபை தாரும், என் எஜமானனுக்கு கீழ்ப்படிய கிருபை தாரும், என் கணவனாய் இருக்கிற கல்லானாலும் கணவன், புல்லானாலும் புருஷனுக்கு கீழ்ப்படிய, சபைக்கு கீழ்ப்படிய, ஆண்டவரே பெரியவங்களுக்கு கீழ்ப்படிய எனக்கு கிருபை தாரும் என்று சொல்லி கேட்பீர்களானால் இன்னைக்கு காலையில் கர்த்தர் ஒரு பெரிய காரியத்தை செய்ய போகிறார். பைபிள் சொல்லுது, தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு செய்கிறது இந்த கண்ணு காணாது, இந்த செவி கேட்காது, இருதயம் அறியாது. இன்னைக்கு காலைங்கிருந்து போக சொல்ல இப்பமே நீங்கள் அது ஒரு எதிர்பார்ப்போடு போங்க. கர்த்தருடைய வசனம் இது பாஸ்டருடைய வார்த்தை அல்ல, தேவனுடைய ஊழியக்காரனுடைய வார்த்தை அல்ல, இது கர்த்தருடைய வார்த்தை. உனக்கு அறியாத, உனக்கு எட்டாத ஒரு பெரிய காரியங்களை இந்த மாதத்தில் கர்த்தர் தந்து, அடுத்த மாதத்தில் அல்ல இந்த மாதத்தில் மைக்க பிடிச்சு சொல்லுவீங்க, கர்த்தர் எனக்கு பெரிய காரியத்தை பிள்ளைகளுக்கு செய்திருக்கிறார், கணவனுக்கு செய்திருக்கிறார், என் சபைக்கு செய்திருக்கிறார் என்று சொல்லத்தக்க விதத்தில் வாக்குத்தத்தம் நிறைவேறும். இந்த வாக்குத்தத்த வார்த்தையினால் கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து கனப்படுத்தி மேன்மைப்படுத்துவார் என்று மனமாற வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போம். நல்ல பிதாவே, நல்வார்த்தைக்காய் நன்றி. வார்த்தையின்படி இந்த மாதத்தில் வளர்ந்து பெருகு கிருபை தாரும். இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் பிதாவே, ஆமேன். கரங்களை தட்டி நன்றி சொல்வோம்.